இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் முதலாக தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி தொழில் முதலீட்டை ஈர்த்து தமிழகத்திலே புதிய புதிய தொழில் துவங்கி படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உடைய அரசாங்கத்தில் அத்தனையும் வெற்றி அறிவிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன், அறிக்கையின் வேலை வெளிப்படுத்தினேன், பத்திரிகையில் பேட்டி கொடுக்கின்ற போது தெரிவித்தேன், திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதா சொல்றீங்க. எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடைய நிலை என்ன, எத்தனை தொழிற்சாலை எவ்வளவு முதலில் வந்திருக்குது, அந்த தொழிற்சாலையுடைய நிலைமை என்ன, எத்தனை தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்குது, வெள்ளை அறிக்கை விடுன்னு சொன்னா வெள்ளை பேப்பரை கேட்டு எடுத்து நடத்துறார், வெள்ளை பேப்பரை காட்டுறார். அதுதான் உண்மை, எதுவுமே நடக்கல. அதனாலதான் வெள்ளை பேப்பரை காட்டிட்டார் தொழில்துறை மந்திரி. ஆக நாட்டு மக்களை எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது மாணவ சமுதாயத்திற்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்னைக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும், மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளியிலே லேப்டாப் கொடுத்தோம், மடிக்கணினி கொடுத்தோம். சுமார் 52,35,000 மாணவ மாணவிக்கு இன்றைக்கு மடிக்கணினி கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசு, அம்மாவுடைய அரசாங்கம். 4 ஆண்டா நிறுத்திட்டீங்க. தொடர்ந்து நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம், பொதுக்கூட்டத்தில் பேசணும், ஊடகத்தின் வாயிலாக கருத்து தெரிவித்தோம். அரசு செவி சாய்க்கல. 4 ஆண்டு அந்த லேப்டாப் கொடுக்கின்ற திட்டத்தை நிறுத்திட்டாங்க. இப்பொழுது அவசர அவசரமா 10 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுப்பதாக அறிவிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன அவசியம்? நீங்க உண்மையிலேயே லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று, மாணவர்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தா அந்த கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு கொடுத்திருக்க வேணும். 25ஆம் ஆண்டு கல்லூரி ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துதான் பயன் கிடைச்சிருக்கும். ஆனா 3 ஆண்டு பட்டப்படிப்பு முடிச்சு அவர்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது அவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்க. அதனால என்ன பயன்? இதெல்லாம் எதற்காக கொடுக்கிறாங்கன்னா, வருகின்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்து விடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் இந்த லேப்டாப் அவசர அவசரமா கல்லூரி மாணவர்கள் கொடுக்கிறாங்க. நாம கொடுத்தது ஓட்டுக்காக கொடுக்கல, மாணவனுடைய திறமையை வளர்ப்பதற்காக லேப்டாப் +1 +2 மாணவர் கொடுத்தோம். ஆனா திமுக பட்டப்படிப்பு படிக்கின்ற மாணவர் கொடுக்குறீங்க, நாங்க வரவேற்கிறோம், அதை வேண்டான்னு சொல்ல. ஏன்னா அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முதலமைச்சருக்கு நன்றி. ஆனா அதே வேளையில் அந்த திட்டத்தை குறித்த காலத்திலே நிறைவேற்றப்பட்டிருந்தா மாணவர்களுக்கு பயன்பெற்றிருக்கும். அதை குறித்த நேரத்திலே அதை செயல்படுத்தாத காரணத்தினாலே அந்த திட்டம் முழுமையாக நம்முடைய மாணவர்களுக்கு பயன் தரவில்லை. தேர்தலுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்த அரசு இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு என்பதை மட்டும் மாணவர்கள் இளைஞர்கள் உணர்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு கட்டுமான பொருட்கள், நாம் ஏதாவது வீடு கட்டணும், கடை கட்டணும், அதற்காக கட்டுமான பொருட்கள் விலை தாறுமாறாக ஏறி போச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் விற்றது, இப்போ 6000 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு யூனிட் எம்சாண்ட் 6000 ரூபாய்க்கு விற்கிது. 3000 ரூபாய் அதிகம், 100% ஏறி போச்சு. ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய், இப்போ 5500 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு யூனிட் 3500 ரூபாய் அதிகரிச்சுட்டுது. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 65,000. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 8 ரூபாய், இப்போ ஒரு செங்கல் 13 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு மூட்டை சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 240 ரூபாய், திமுக ஆட்சியில் 340 ரூபாய்க்கு விற்கிது. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை தாறுமாறா உயர்ந்து விட்டது. இனி இந்த ஆட்சி இருக்கின்ற திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் யாரும் வீடு கட்ட முடியாது. வீடு கட்டுவதாக என்றால் கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம். நல்லா அயர்ந்து தூங்கும் போது கனவுல அழகா வீட்டை கட்டி அழகு பார்த்துக்கலாம் ஒழிய நிஜத்தில் இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் வீடு கட்டவே முடியாது. இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் அதை சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்று நான் சட்டமன்றத்திலே தொழில்துறை மந்திரியை கேள்வி கேட்கின்ற பொழுது, நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது, இதையெல்லாம் அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுனா
எதுவுமே நடவடிக்கை இல்லை. எல்லாம் கமிஷன் வாங்கிக்கிறாங்க. சிமெண்ட் ஃபேக்டரியில் கமிஷன், அங்கே கம்பி வாங்க இடத்துல கமிஷன், இப்படி எல்லா இடத்துலையும் கமிஷன் வாங்கினா எப்படி விலையை குறைக்க போறாங்க? இதனால பொதுமக்கள் தான் பாதிக்கிறாங்க. அதே போல இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன் மின் கட்டணம் என்னன்னு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் மின் கட்டணம் எவ்வளவு, திமுக ஆட்சிக்கு பிறகு மின் கட்டணம் எவ்வளவு சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் நீங்க மின் கட்டணம் செலுத்தி இருந்தா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்குது. ஆக 57% கிட்டத்தட்ட 57 100% மின் கட்டணம் இந்த ஆட்சியில் உயர்ந்து விட்டது. அதே போல சொத்து வரி, வீட்டு வரி 100% உயர்த்தப்பட விட்டது. கடை வரி 150% உயர்த்தப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 6% இந்த வரி உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு முதற்கட்டமா இந்த ஆண்டு 6% வீட்டு வரி உயர்த்தியாச்சு, கடை வரி உயர்த்தியாச்சு, குடிநீர் வரி உயர்த்தப்பட்டது, குப்பைக்கு வரி போட்டுட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போடுகின்ற அரசு தொடர வேண்டுமா? இதோட வெக்கக்கேடு என்னன்னா, மதுரை மாநகராட்சி, அந்த மதுரை மாநகராட்சியில் இந்த வரி வசூல்ல மிகப்பெரிய ஊழல், 200 கோடி ஊழல் நடந்திருக்குது. வரி ஏய்ப்பில் 200 கோடி ஊழல். அதனால அந்த மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து ஜாமீன் வந்திருக்காரு. மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. 4 மண்டல குழு தலைவர் ராஜினாமா, நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா. இப்படிப்பட்ட அவல ஆட்சி திமுக ஆட்சி. ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கு போட்ட வரியில ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு மாநகராட்சியில் எதுக்கு வரி போடுறாங்க? அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் வரி போடுறாங்க. அந்த வரியிலையும் ஊழல் செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல திண்டுக்கல்ல மாநகராட்சியில் 4.5 கோடி ஊழல். இன்னைக்கு பல்வேறு நகராட்சியில், காஞ்சிபுரம் நகராட்சியில், மாநகராட்சியில் பங்கு பிரிப்பதில் பிரச்சனை. அங்க மேயர் மாற்றம், கோயம்புத்தூர்ல மேயர் மாற்றம், திருநெல்வேலியில் மேயர் மாற்றம், இப்படி பங்கு பிரிப்பதில் சண்டை. இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தொடர வேண்டுமா? இங்க உங்களுடைய மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி இன்றைக்கு பல போராட்டங்களை அறிவிச்சவர் மாவட்ட செயலர் முன்னிருந்து நடத்தினாரு. சாலை சீர்கெட்டு இருக்குது, சாலை சீர் செய்ய வேண்டும். அதே போல இன்றைக்கு அடிப்படை தேவைகள், அதை சுகாதார சீர்கேடு, அதை சரி செய்ய வேண்டும் என்று போராட்டம் பண்ணாரு. இப்படி பல போராட்டம், கிட்டத்தட்ட ஒரு 7-8 போராட்டம் இந்த தாம்பரம் மாநகராட்சி கண்டித்து மக்களுடைய பிரச்சனைக்காக போராடி இருக்கிறார். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அதை முன்னிறுத்தி மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதில் முதல் கட்சியாக இருப்பது அண்ணா திமுக கட்சி. அந்த அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய அறிவிச்சாளர் மாவட்ட செட்டில் பக்கம் ராஜேந்திரன் அவர்கள், அறிவிச்சாளர் தன்சிங் அவர்கள், அண்ணன் டி கே சின்னையா அவர்கள், கழக நிர்வாகிகள், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் ஒன்றாக இணைந்து மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுத்து இன்றைக்கும் அந்த பிரச்சனை தீரல. அவ்வளவு ஒரு மோசமான இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. குப்பை அல்றது கிடையாது. அதனால பல வியாதிகள் வருது, பல நோய்கள் வருது. அதை சீர் செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார். இது அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு. ஆனால் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட போராட்டம், மக்களுடைய பிரச்சனைக்காக போராட்டம் நடத்திய வரலாறே கிடையாது. ரைட் பண்ணிடலாம். அதே போல மெட்ரோ ரயில் திட்டம், சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் கட்டர் 2 இன்றைக்கு மிகப்பெரிய திட்டம். இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி மத்திய அரசிலிருந்து அனுமதி பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அனுமதி பெற்றது மட்டுமல்ல, இன்றைக்கு அப்பொழுது இருந்த உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை நேரடியாக சென்னைக்கு வரவழைத்து கலைவாணர் அரங்கிலே அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு 63,000 கோடிக்கு அடிக்கல் நாட்டிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஒரு பெரிய திட்டத்தையாவது உங்களுடைய ஆட்சியில் கொண்டு வர முடிஞ்சதா? ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை வரலாற்றை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த ஆட்சியில் கொண்டு வர முடிஞ்சதா? அதுக்கு தில்லு திராணி தெம்பு திறமை வேண்டும். திறமை இல்லாத அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால
தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது வளர்ச்சியிலே. அதே போல 7 சட்டக்கல்லூரி 10 ஆண்டுல கொண்டாந்தோம். 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டாந்தோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டாந்தோம். 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், மிகப்பெரிய கால்நடை பூங்கா, 5 பொறியியல் கல்லூரி, அதே போல ஐடி கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை திறந்து இந்திய திருநாட்டிலேயே உயர்கல்வி படிப்போடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் முதல் மாநிலம் என்ற பெயரை எடுத்தோம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக 2011 பொறுப்பேற்கின்ற பொழுது 134 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. மாண்புமிகு அம்மா அவர் கல்வியை புரட்சி மறுமலர்ச்சி, கல்விக்கு அதே நிதி ஒதுக்கீடு செய்து கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து பல கல்லூரியில் அம்மாவுடைய அரசு திறந்த காரணத்தினாலே இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை 154% உயர்ந்து 2030 மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட 2019 அந்த இலக்கை அடைந்து இந்தியாவிலே பட்டப்படிப்பிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால இப்படி ஏதாவது நிரூபணம் பண்ண முடிஞ்சுதா? திறமையாக அரசாங்கம் பல துறைகளிலே தேசிய அளவில் விருதுல பெற்றோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய அளவில் விருதுல பெற்றோம். உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் 5 கிறிஸ்துவ விருதை பெற்றோம். அதே போல உள்ளாட்சியில 140 தேசிய விருதுகளை பெற்றோம். போக்குவரத்து துறையில விருது தேசிய விருது, மின்சார துறையில தேசிய விருது, சமூக நலத்துறையில தேசிய விருது, கூட்டுறவுத்துறையிலே தேசிய விருது, உயர்கல்வியிலே தேசிய விருது, இப்படி பல துறை வாரியாக தேசிய அளவில் திறமையான அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. உங்களால் இப்படி திறமையான அரசாங்கம் என்பதற்கு நிரூபிக்க முடியுமா? எல்லாம் ஊழல். திமுக என்றாவே ஊழல், ஊழல் என்றால் திமுக. இந்திய திருநாட்டிலே பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு ஏற்கனவே சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டது. அப்பொழுது சர்க்காரியா கமிஷனுடைய அறிக்கை வெளியிடப்பட்டாங்க. அதுல விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் வெளியிடப்பட்டது. இன்னைக்கு பூச்சி மருந்து ஊழல், கோதுமை பேர ஊழல், அதே போல வீராணம் ஊழல், சர்க்கரை பேர ஊழல். சர்க்கரை பேர ஊழல்ல அதுல வெளியில் வந்த செய்தி, அந்த சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்றுது. சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்றுதான். அந்த சர்க்கரை மூட்டை இருந்த சாக்கு பை, கோணிப்பை, அது கரையா அரிச்சிட்டு. எவ்வளவு விஞ்ஞான முறைப்படி அன்றைய இருந்த அரசாங்கம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்பதை எண்ணி பார்க்குங்க. இப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக பற்றி பேசுவதற்கு எந்தவித தார்மீக பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இல்லை, இந்த திமுக கட்சிக்கு இல்லை. அதனாலதான் மத்தியிலே பார்த்து எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி குறிப்பிடுங்க, நாங்க பேசுறோம். மடியிலே கணமில்ல, வழியில பயம் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. இந்திய திருநாட்டிலே பல மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது வளர்ச்சி மிகுந்த மாநிலம் என்று பெயர் வாங்குவதற்கு அடித்தளமாக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உடைய அரசாங்கத்தில் என்ன? அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, அண்ணா திமுக ஆட்சியிலே அதிகமாக கடன் வாங்கிவிட்டார்கள். இன்றைக்கு அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் இந்த கடனை சரி செய்வதற்கு, வருவாயை பெருக்குவதற்கு ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்படும். அந்த குழுவில் நிபுணர்கள் இடம்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டு அந்த குழு அமைச்சாங்க. நிபுணர்கள் போட்டாங்க. போட்ட பிறகு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. எதுக்கு குழு போட்டாங்க? கடன் வாங்குறதுக்கு குழு போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் ஆண்டிருக்கின்றன. 2021 வரை பல கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது. 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் 2001 2026 இப்பொழுது மார்ச் முடிகின்ற வரை 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? திட்டம் எதுவும் இல்லை.
அது மட்டும் இல்ல 2021 21 2020 21 அதிமுக ஆட்சியில் வந்த வருமானத்தை விட 2024 25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்த வருமானம் 1,36,000 கோடி உயர்ந்திருக்குது. ஒரு பக்கம் வரி உயர்ந்தாச்சு, வருவாய் உயர்ந்தாச்சு, மறுபக்கம் கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க. திட்டம் எதுவும் அல்ல. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், எத்தனை காலேஜ் கட்டணும், எதுவுமே இந்த ஆட்சியில் பார்க்க முடியல. அவ்வளவு பணத்தையும் ஆட்டை போட்டாங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களுடைய வரி பணம் வீணாக்க நான் விடமாட்டேன் எங்களுடைய அரசாங்கம். அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் பேசுறார், எங்களுடைய ஆட்சியில் வேண்டும் என்று திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி அவதூறு பிரச்சாரம் செய்து வருகிறார். ஸ்டாலின் அவர்களே, நாங்க அவதூறு பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு முழுக்க முழுக்க உங்க ஆட்சியில் நடக்கின்ற சம்பவங்கள் இதுக்கு சாட்சி. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று மக்கள் சீர்தூக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருந்தது, திராவிட முன்னேற்றங்கள் 5 ஆண்டு கால ஆட்சி எப்படி என்று எடை போட்டு பார்க்கிறாங்க. அதில் அதிமுக ஆட்சி சிறந்த ஆட்சி என்று மக்கள் மனதிலே இன்றைக்கு இடம் பெற்று விட்டோம். நடவேண்ட சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இன்னைக்கு அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கின்றன. அத்தனை நிரப்பப்படும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தீங்க. இதுவரைக்கும் காலி பணியிடங்கள் முழுவதும் நிரப்பல. அதோட ஓய்வு பெற்றவர்கள் 1 லட்சம் பேர். அந்த 5 ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 1 லட்சம் பேர் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஆனால் பணி ஆணை வழங்குறது 94,000 பேருக்கு. அதுல 6,000 பேர் இன்றைக்கு நிரப்ப முடியல. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல. அதனால் படித்த நிலைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதேபோல இஸ்லாமிய பெருமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது, அனைவரும் சகோதரத்தோடு வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட ஆட்சி தந்தது அதிமுக ஆட்சி. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்ற அளவுக்கு பார்க்கிறோம். சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது. சிந்திக்க வேண்டும் சிறுபான்மை மக்கள். அதிமுக ஆட்சியில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் வேண்டுகோளை ஏற்று இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது இன்றைக்கு புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் இன்று வரை அதிமுக ஆட்சி வரை விலையில்லாம கொடுத்தோம். அதே 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்குவதை நிறுத்தியது. இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மாநில அரசிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை ஏற்று 2019ஆம் ஆண்டு 6 கோடி ரூபாய் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். பிறகு 2021 இந்த நிதி போதாது, கூடுதல் நிதி தேவைப்படும் என்று கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று அதிமுக அரசாங்கம் 6 கோடியிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு 12 கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கினோம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல வசதியாக ஹஜ் செல்ல வேண்டும் கேட்டாங்க. அதுக்கு 15 கோடி ஒதுக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். 2016 முதல் ஆட்சிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கிய திட்டத்தை கொண்டு வந்த அதிமுக அரசாங்கம். உலமாக்கல் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கை 2004 2,600 உயர்த்தினோம். அதோட ஓய்வூதியம் 750 3,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கணும். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்க 25,000 ரூபாய் மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தற்காகள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதியுதவி வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக அரசாங்கம். 2018 கஜா புயல் பெரும் மழை வெள்ளத்தால்
பாதிப்படைந்த நாகூர் தர்கா குளக்கரை நேரடியாக நான் சென்று பார்த்தேன். குளக்கரை அதை சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். குளக்கரை பழுதுபட்டிருந்தது, அதை சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று அதிமுக அரசாங்கம் 4,25,00,000 ரூபாய் அந்த குளக்கரையை சரி செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு சரி செய்து கொடுத்தோம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அதிமுக அரசு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மதி திருமதி யாஸ்மின் அகமது IAS ஒருவரை நியமித்தது. அதே போல 2002ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தல் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு அதிமுக தான் வாக்களித்தது. திமுக தமிழ்நாட்டை சேர்ந்த சிறுபான்மை மதத்தை சேர்ந்த சிறுபான்மை இருக்கின்ற இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த நாட்டுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி. அந்த பதவிக்கு மரியாதைக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் போட்டியிட்ட பொழுது அதிமுக தான் ஆதரித்து அதிமுக நாடாளுமன்ற சட்டமன்ற வாக்களித்தாங்க. திமுக அவரை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு வாக்களித்தது திமுக. மேலும் அம்மாவுடைய அரசு அவருடைய நினைவாக பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய பெயரில் ராமநாதபுரத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நாங்கள் திறந்தோம். 2017 திண்டுக்கல் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் வரலாறு குறித்து மணிமண்டபம் மதிக்கப்பட்டது. கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக அரசு. இப்படி இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துது என்று இஸ்லாமிய பெருமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு கூட்டணி என்பது தேர்தலில் நடக்கிற ஒரு சமாச்சாரம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக கூட்டணி அமைக்கிறோம். ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இதை திரித்து அவதூறாக பேசி சிறுபான்மை மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட முற்படுகிறார்கள். சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்பதம். அதிமுக ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. இதை எங்களுடைய தலைவர்கள் கடைபிடித்திருக்கிறாங்க. அதே போல அம்மாவுடைய அரசும் கடைபிடித்திருக்குது. இஸ்லாமிய பெருமக்கள் நாங்கள் வாக்குக்காக இதை கேட்கல, சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சியிலே ஒப்பிட்டு பாருங்க எந்த அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து உங்களுக்கு நன்மை செய்திருக்கோம் என்று, எந்த அளவுக்கு தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது எண்ணி பாருங்க. வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை எண்ணி பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆதரவு தாரி என்று நேரத்தில் கேட்டு கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்க செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட அண்மையில் நம்ம படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக டிஎன்பிசி தேர்வு அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்வு கூட முறையா இந்த அரசால நடத்த முடியல. அதுல குளறுபடி, அந்த தேர்வு ரத்து செஞ்சுட்டாங்க. இதுவரைக்கும் தமிழக வரலாறுல டிஎன்பிசி தேர்வை தள்ளி வைத்த வரலாறே கிடையாது. அப்படி திறமையேற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அண்மையில் இன்றைக்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் SIR பணி SI தேர்வு அந்த முடிவை இன்னைக்கு ஹைகோர்ட் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நிறுத்தி வச்சிருக்குது. அதில் தென்காசியை சேர்ந்த 2 பேர் சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. அந்த வழக்கில் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள SI பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வை டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெற்றது. அந்த தேர்தலில் A பிரிவில் தமிழ் பகுதி தேர்வு வினாக்கள் இடம்பெற்றிருந்தது. ஆனால் B பிரிவில் பாடத்திட்டத்தில் குறிப்பிட்டிருந்தபடி தமிழ் வினாக்கள் இல்லை. அதை சுட்டிக்காட்டி இன்றைக்கு உயர்நீதிமன்றம் இதுக்கு தடை கொடுத்திருக்குது. இப்படி முறையாக தேர்தல் இன்றைக்கு அந்த தேர்வு கூட நடத்த முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி நம்முடைய வேட்பாளர்னா அவருக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறுங்கள். ஏதாவது ஒரு வேளை கூட்டணி ஒதுக்கப்பட்டால் கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 3 கட்ட தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டோம். எல்லா குடும்பத்தையும் மாதந்தோறும் குலவழக்கு திட்டத்தின் மூலமாக அந்த குடும்ப தலைவி அவருடைய வங்கியில் 2000 ரூபாய் வழங்கப்படும். இப்போ பெண்களுக்கு தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணிக்கிறாங்க.
நீ அதிமுக ஆட்சி மணந்தவுடனே ஆண்களும் நகர பேருந்துள்ள கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இன்றைக்கு ஏழையாக இருக்கின்ற அனைவருக்கும் காங்கிரீட் அடுக்குமாடி வீடு நகரத்திலே கட்டித்தரப்படும். பட்டியலின மக்கள் அவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அரசாங்கமே நிலத்தை வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்க இருக்கிறோம். நம்முடைய மகளிர் உரிய நேரத்தில் பணிக்கு போகணும், பணி முடிஞ்சு வீடு திரும்பணும். அதற்காக 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கிறோம். அதே போல நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் சங்கத்தில் பதிவு செய்து புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்குறோம் ஆட்டோ வாங்க. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்துனாங்க. ஆனால் நிறைவேற்றல. அதிமுக ஆட்சி வாக்குறுதியில் இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து செய்வதற்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே 3 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுயக்குழு தொடங்க பெற்ற வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கி வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். நடைபாதை ஓரங்களில் சிறு கடை வச்சிருக்கிறாங்க, அந்த கடை வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். தீபாவளி பண்டிகை போது நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுல விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு, சொத்து வரி உயர்ந்து போச்சு. இதனால் பெரும் சுமை மக்களுக்கு ஏற்பட்டது. இந்த சுமையிலிருந்து குறைப்பதற்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். நம்முடைய இளைஞர்கள் படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பிலே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த பதிவு செய்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். அதோட +2 வரை படித்த இளைஞர்களுக்கு 1,000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வருகின்ற பொழுது பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அதோட 1,000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கப்படும். அதே போல கைத்தறி நெசவாளர்கள் அவருக்கு வழங்கப்படுகின்ற அந்த விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டை 450 யூனிட்டா உயர்த்தி இருக்கிறோம். அதேபோல விசைத்தறி விசைத்தறி பயன்படுத்துகின்றவர்களுக்கு 1,000 ரூபாய் விலையில்லா 1000 யூனிட் இன்னைக்கு விலையில்லாம கொடுக்கிறோம். அதை 1,400 யூனிட்டா உயர்த்தி வழங்கப்படும். அதுபோல மீனவர்கள் மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு இப்பொழுது வழங்கப்படுகின்ற 8,000 ரூபாயை 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை குழு பல மாவட்டத்துக்கு சென்று அங்க இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கை மனுக்கெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கோரிக்கை மனுக்கெல்லாம் உள்ளடங்கி இன்னும் பல அறிவிப்புகள் அதிமுக சார்பாக வெளியிடப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய திரு டி ஜெயபிரகாஷ் அவர்களே, திரு ஜி சந்திரசேகர் ராஜா அவர்களே, திரு ஜி.எம். சாந்தகுமார் அவர்களே, திரு டாக்டர் டி மோசஸ் சோசா அவர்களே, திரு கே.எஸ். மலர்மன்னன் அவர்களே, திரு பி ராஜப்பா அவர்களே, திரு பி.ஆர். சரவணராஜ் அவர்களே, திரு தா முகுந்தன் அவர்களே, திரு டாக்டர் ஆர். பாலாஜி ஸ்ரீகாந்த் அவர்களே, திருமதி சரஸ்வதி ஜெய்சங்கர் அவர்களே, திரு பி.கே. பரசுராமன் அவர்களே, திரு ஜி.எஸ். புருஷோத்தமன் அவர்களே, திரு கார்த்திகேயன் மனோகரன் அவர்களே, திரு ஆர். சங்கர் கணேஷ் அவர்களே, திரு ஜி. இன்பராஜ் அவர்களே, திரு கிச்சாயின்கிற கிருஷ்ணமூர்த்தி எம்சி அவர்களே, திரு மதுரைப்பாக்கம் எம்பி மனோகரன் அவர்களே, திரு குரோம்பேட்டை எம்.கே. சதீஷ் அவர்களே, திரு அனகை பி. வேலாயுதம் அவர்களே, திரு ஆர். அருணாச்சலம் அவர்களே, திரு அப்பன்கிட வெங்கடேசன் அவர்களே, திரு வி. ஜெகநாதன் எம்சி அவர்களே, திரு ஆர்.எஸ். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே, திரு கே.பி. காசிராஜ பாண்டியன் அவர்களே, திரு பல்லாவரம் கே.சி. வினோத்குமார் அவர்களே, திரு எம். கூத்தன் அவர்களே, திரு எல்.ஆர். செலியன் எக்ஸ்எம்பி எம்சி அவர்களே,
திரு கோபிநாத் அவர்களே, திரு ரா மோகன் அவர்களே, திரு எம் தேவேந்திரன் எம்சி அவர்களே, திரு ஜே சீனுபாபு அவர்களே, திரு வளையாபதி அவர்களே, திரு சோலையூர் சங்கர் எம்சி அவர்களே, திரு ஆர் சிவகுமார் அவர்களே, திரு ஏவிஎஸ் மதுசூதன் அவர்களே, திரு தாமோ துரைவேல் அவர்களே, திரு கே ஆரம் அவர்களே, திருமதி சாந்தி நாகேஸ்வரன் அவர்களே, திரு ஆர் குப்புசாமி அவர்களே, திரு எம் சபரீஷ் மணிகண்டன் அவர்களே, திரு என் சி கிருஷ்ணன் அவர்களே, மற்றும் கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் திரு என் ரகுராமன் அவர்களே, பாஜக மாநில செயற்குறிப்பினர் திரு வேதா சுப்பிரமணியம் அவர்களே, பாமக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தில் திரு ஆர் வெங்கடேசன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் திரு எம் கரிகாலன் அவர்களே, தமாக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட தலைவர் முன்னாள் எம்சி திரு வி என் வேணுகோபால் அவர்களே, புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் தாம்பரம் சட்டமன்ற திரு ஜே எட்வின் சுதாகர் அவர்களே, புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் பல்லாவரம் சட்டமன்றத்தில் திரு பொன் ரத்தினம் அவர்களே, மற்றும் ஐஜேகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, நம் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, கழக உறுப்பினர்களே, பத்திரிகையாளர் உடம்புகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். இந்த சிறப்பான எழுச்சி பயண நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய முன்னாள் எம்பி மாவட்ட சார் அருண் சிட்லபாக ராஜேந்திரன் அவர்களுக்கும், முன்னாள் எம்எல்ஏ திரு தன்சங்கர் அவர்களுக்கும், அண்ணன் சின்னையா அவர்களுக்கும், வரி இருந்து சிறப்பித்த பகுதி கழக செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள், முன்னாள் மாமன்ற இன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றி.